ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம 2024 அஜித் கோலி டைரக்ஷன்ல வெளியான ஸ்வாக் அந்த படத்தை பத்தி பார்ப்போம். ஸ்ரீ விஷ்ணு, ரித்துவர்மா, வடிவுகரசன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தினோட ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது என்ன வந்து பாத்தீங்கன்னா, பெண்ணியம் வந்து பேசப்படக்கூடிய ஒரு படம். இந்த படத்துல வந்து பாஸ்ட் லைஃப் காட்டுறாங்க. அந்த லைஃப்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அரசர் காலத்து கதை. அந்த கதையில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து ஆண்களை அடிமையா வச்சிருக்காங்க. அடிமையா வச்சிருக்கும் போது அந்த ஆண் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த அரசன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து சில விஷயங்களை பண்ணி உடனே வந்து அந்த அரசவையிலிருந்து அந்த பதவி வாங்கிடுறான். அதனால இந்த பெண் கோபம் அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஆண் வாரிசு யார் உருவானாலும் அந்த சொத்துக்கள் பூரா அந்த உங்களுக்கு தான் உருவாகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்ப 2024 வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்து அபகரிக்கிறதுக்காக 2 பேர் வராங்க. 2 பேர் வராங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் வந்து சொத்து என்றதான் சொல்லிட்டு ஒரு ஆண் வராரு, சொத்து என்றதான் சொல்லிட்டு ஒரு பெண் வராங்க. அவங்க 2 பேரும் வந்து இந்த சொத்தை முழுமையா அடைஞ்சாங்களா அப்படிங்கறதான் கதை. யாருக்கு அந்த சொத்து போச்சு, அந்த அதிகாரம் யாருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தினோட கதை வந்து ரொம்ப குழப்பி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே உங்களுக்கு புரியவே புரியாது. எந்த சீன் எங்க வருது, எப்படி பண்றாங்க, ஏதுன்னு பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு புரியவே புரியாது. ரொம்ப உத்து பார்த்தா கூட புரியாது. அந்த மாதிரி கதை தான் இது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பாஸ்ட் லைஃப் காட்டுற இப்போ வந்து முன்னாடி நடக்கிறதும் பின்னாடி நடக்கிறதும் கலந்து கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து அப்பப்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நிலையான கதை வரதே வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வரும். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போலீஸ்காரர், அந்த போலீஸ்காரருக்கு வந்து ஒரு மனைவி இருப்பாங்க. பெண் குழந்தை தான் பிறகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த மனைவிக்கு வந்து ஆகிற கர்ப்பத்தை எல்லாத்தையும் அவர் போலீஸ்காரர் வந்து டாக்டர் வச்சு கலைச்சிருவாங்க. கலைச்ச உடனே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து குழந்தையை பெத்து கொடுத்துட்டு அவங்க வேற காணாம போயிடுவாங்க. காணாம போனோடனே அவங்க வந்து ஒரு குழந்தைய எடுத்துட்டு போய் நண்பனுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பெண்ணியமா வந்து வளர்ந்துருவாங்க. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுடைய நளினத்தோட வளர்ந்தனால அவர் இன்னும் அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்குது. அதுக்கப்புறம் இந்த பெண் வந்து என்ன பண்றாங்க, இன்னொரு வாரிசு பிறக்கும். அவங்க வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு பிறக்கும். அப்படியே குழப்பி கொண்டு போய் கடைசியா இந்த கதை யாருக்கு முடியுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ விஷ்ணு வந்து இதுல 4 கேரக்டரும் அவரு தான் பண்ணியிருக்காரு. அந்த பெண்ணா நடிச்சதும், அந்த ஹீரோவா நடிச்சதும், அந்த பையனா நடிச்சதும், அந்த பெரியவரா நடிச்சதும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பொழந்து கட்டி 4 கேரக்டர் ஒரே ஆள் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் 2-3 கேரக்டர் கூட பண்ணியிருப்பாரு. ஆனா அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து பிளாஷ்பேக்ல வந்தனால நம்மளுக்கு அது எவ்வளவோ தெரியல. இந்த 4 கேரக்டர் ஒரே இடத்துல பண்ற மாதிரி பண்றாரு. உண்மையிலே அந்த நடிப்புக்கு உண்மையிலே மைக்கேல் வந்தன காமராஜன் அந்த படத்துல வந்து நம்ம கமல் சார் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த படத்தோட பேரும் இந்த படத்துல ஞாபகப்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு பூந்து விளையாண்டுருக்காரு ஸ்ரீ விஷ்ணு. ஒரு குறையும் வைக்கல. திரைக்கதையில தான் அவங்க சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து கன்வே பண்ணாம விட்டுட்டாங்க. ஏன்னா திரைக்கதை வந்து கிளீனா இருந்தா தான் கதை நம்ம புரிஞ்சு படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல வந்து திரைக்கதை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப குழப்பி இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஒரு டைம் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு புரியாது. செகண்ட் ஹாஃப்க்கு மேலதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கதை புரியுற மாதிரி இருக்கும். இந்த படத்தினோட ஸ்டோரியை நீங்க முழுசும் பார்த்துட்டு கரெக்டா கதை சொல்லிட்டீங்கன்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இந்த படத்தை நீங்க பார்க்க முடிஞ்சா ஒரு டைம் பாருங்க, ஒன்றும் குறையில. தேங்க்யூ. இந்த படத்துக்கு வந்து நம்ம ஒரு 45 to 50 மார்க்குக்குள்ள கொடுக்கலாம். அதுக்கு உண்டான ஒர்த்தான இந்த படம் தான் ஸ்வாக்.